இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணியை மிஞ்சும் ஒரு பிரிஞ்சி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டுட்டு 4 பச்சை மிளகா, வெங்காயம் தேவையான அளவு போட்டு நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலராக வர அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு, தக்காளி இன்றைக்கி நான் 1/2 கிலோ தான் செய்கிறேன். அதனால் ஒரு 4 தக்காளி போட்டேன், 5 வெங்காயம் போட்டேன். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பின்னாடி அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி ஸ்மெல்லு வந்துடணும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மெல் வருது. உங்களுக்கு தெரியாது, எனக்கு வரதுனால சொல்கிறேங்க. அப்புறம் மஞ்சத்தூள், காரத்தூள், கரம் மசாலா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். தேவையான அளவு காரத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட் ஊற்றினா போதும். நம்ம கறி போட்டால் தான் தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்டாக வேகிறதுக்கு போடுவோம். இது நம்ம வெஜிடபிள்ஸ் தான் போடுறோம். கேரட் போட்டிருக்கேன், பச்சை பட்டாணி, அது மீன் மேக்கர். இந்த பச்சை பட்டாணி தான் இதில் ஹைலைட்டே. அதுதான் செம்ம டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும். வெஜிடபிள் பிரியாணி என்ன செம்மையாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம புதினாவை எப்போவுமே பிரியாணிக்கு இலையாக ஆஞ்சு போடுவோம். இப்போ அரைச்சி ஊற்றி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கிண்டிடணும். இப்போ தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் உள்ள அரிசி தான், நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன். பிரியாணி அரிசின்னு தனியாக நான் வாங்க கிடையாது. அரிசி களைஞ்சி போட்டேன். இப்போ தேவையான அளவு குவான்டிட்டி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு உங்கள் குக்கர் ஒரு சில பேர் 2 விசில் வரும், ஒரு சில பேர் 1 விசில் வரும். எனக்கு 1 விசில் போதும். நான் குக்கரில் எப்போவுமே செய்ய மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் அர்ஜெண்ட், அதனால் செஞ்சேன். எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரே விசில் விட்டு அப்படியே டோட்டலாக அமர்த்திட்டேன். செமையாக வந்திருக்கு பாருங்கள். கையில் கூட ஒட்டலை. நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு கத்திரிக்காய், பிரியாணி கத்திரிக்காய் செய்வோம்ல, அதே டேஸ்ட்டு தான். சப்போஸ் அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பிரியாணி கத்திரிக்காய் போடுறேன். வெங்காயம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இது பண்ணதுனால முட்டை செய்யலை. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.